ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டி ப்ளீஸ், இது எங்க குடும்ப பிரச்சனை. என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம எங்க குடும்ப பிரச்சனையில எல்லாம் நீங்க தலையிடாதீங்க. நான் தலையிடலமா, நீ நேத்து வந்த மருமக. நான் 30 வருஷமா செல்வநாயகியோட ஃப்ரெண்டு. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாம்ராஜ்யத்தை தனி ஒரு பொம்பளையா எடுத்து நிறுத்தினான்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு தெரியுமா? அத இன்னொரு பொம்பளை வந்து அசால்ட்டா இடிச்சு தள்ளிட்டாளே. நம்ம தராதாரம் தெரியாம செல்வநாயகி குடும்பத்துல சம்பந்தம் பண்றோமேன்னு இவனாவது யோசிச்சிருக்கணும்ல. அதெல்லாம் நினைச்சு இந்த குடும்பத்தோட நலம் விரும்பியா நான் பேசுறேன். பேசிட்டீங்கல்ல, ரொம்ப நன்றி. என்ன கிளம்புன்னு சொல்ற? பரவாயில்ல. இனிமே நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணாலும் செல்வநாயகியோட பழைய பேரும் புகழும் அவளுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அர்ஜுன், உங்க அம்மாவோட சகாப்தமே இதோட முடிஞ்சது. இனிமே உங்க அம்மாவை யாரும் எதுக்கும் கூப்பிட மாட்டாங்க, சீண்ட கூட மாட்டாங்க. வீட்லயே கிடக்க வேண்டிதான். நிமிர்ந்திருந்த செல்வநாயகி தலைய இப்படி எல்லாரும் சேர்ந்து குனிய வச்சிட்டீங்களே. செல்வநாயகி, இனிமே நான் உன் கூட பழகனா என் பேரு கெட்டுடும். குட் பை. செல்வா, என்ன நீ இது? யார் இப்படி செஞ்சாங்க? ஐயோ, யார் இத பண்ணாங்கன்னு கேளுங்க அண்ணி. சரி அண்ணி, உங்க சார்பா நானே கேக்குறேன். இது யார் பண்ண வேலை சொல்லுங்க. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி மலை மாதிரி இருந்த எங்க அண்ணிய சாச்சிட்டீங்களே. பத்ரா, நீ பேசாம இரு. எப்படிங்க? அப்பா, எப்படிப்பா பேசாம இருக்க முடியும்? இந்த மாதிரி கேவலமான காரியத்தை யார் செஞ்சிருக்காங்கன்னு தெரிய வேணாமா? அத நான் சொல்றேன். தேவி தான் இத பண்ணிருக்கணும். தேவி, நீங்க தானே இத பண்ணீங்க. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்க. ஏய், இவதான் போடி போடி. ஏய், உனக்கு சந்தோஷமா? இப்ப உனக்கு சந்தோஷமா? எங்க அண்ணிய போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டே இப்ப சந்தோஷமா உனக்கு? அப்படியே உனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே குளுக்குளோடு இருக்குமே. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? இதுக்காக தானே இந்த வீட்டுக்குள்ளேயே நீ நுழைஞ்ச? ஐயோ, எங்க குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்சிட்டியே. ஐயோ ஐயோ, என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. ஏய், இப்படி ஒரு செய்தி வரணும், எங்க குடும்பம் பிரியணும், உனக்கு இந்த சொத்தெல்லாம் கிடைக்கணும். அதுக்கு தானே இப்படி பண்ண? சொல்லுடி, உன் பணத்தாசுக்கு அளவே இல்லையா? சொல்லுடி, சொல்லு. யார்கிட்ட என்ன பேசுறீங்க? வார்த்தையை அளந்து பேசுங்க. நீ நகரடினா என்ன? எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே நடிச்சிட்டு நிக்கிற. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் எதுவுமே பண்ணல. ஏய், வாய திறந்தாலே அப்படியே பொய்யா குட்டி தீக்குற. ஏமா, உனக்கு எதுவுமே தெரியாதா? அந்த போட்டோ எப்படி பத்திரிக்கை போச்சு? சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. பொய் சொல்லாத தேவி. ஐயோ, என்னங்க நீங்களும் இப்படி சொல்றீங்க? அந்த கோவில்ல நம்ம கல்யாணம் பண்ணப்ப எடுத்த போட்டோ உன்கிட்டயும் சத்யா கிட்டயும் மட்டும் தான் இருந்துச்சு, என்கிட்டயும் இல்ல. அப்ப நீ இல்லன்னா யார் கொடுத்தா பத்திரிக்கைக்கு? சத்யா கொடுத்தாளா? சத்தியமா நான் கொடுக்கலங்க. சத்யா, சொல்லு, யார் கொடுத்தாத? என்ன அர்ஜுன், அவர்தான் புரியாம பேசுறாருன்னா நீங்களும் கூட சேர்ந்து கேக்குறீங்க. நான் எதுக்கு தேவையில்லாம பத்திரிக்கைக்கு போட்டோ கொடுக்கணும்? அப்போ காரணம் இருந்தா நீ அதை கொடுத்திருப்ப அதானே? காரணத்தை நான் சொல்றேன்டி. எங்க அண்ணியோட மானம் காத்துல உனக்கு பறக்கணும். அதுதாண்டி உன்னோட காரணம். சீ, ஷட் அப். ஏய், ஏன் பொண்டாட்டியை எதுக்கு ஷட் அப்னு சொல்ற? அவ யார் தெரியுமா? உறவுல உனக்கு இன்னொரு அம்மா, உன் சின்னம்மா. அவளைய மரியாதை இல்லாம பேசுறியா? ஏங்க, இது இன்னைக்கு நேத்தா நடக்குது. எப்பவுமே என்ன கேவலமா பேசுறது தாங்க இவ வேலையே. இன்னைக்கு நீங்க இருக்கிறதுனால கண்ணால பாக்குறீங்க, இல்லனா என்ன எப்படி எல்லாம் இவ அவமானப்படுத்துவான்னு தெரியுமா? எத்தனை நாளா இது நடக்குது சுபத்ரா? ஏன் இத்தனை நாளா என்கிட்ட நீ சொல்லல? மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிட்டியா? சேது, பேசாம இல்ல மாமா, அனாவசியமா பேசி பிரச்சனையை திசை திருப்பாத. இல்ல மாமா, பேசாதன்னு சொல்றல. சரி சரி சுபத்ரா,
முதல்ல வாயை அடக்கி பேசணும். பெரியவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் சின்னவங்களும் நடந்துக்குவாங்க. இந்த பார், முதல்ல உன் பொண்டாட்டியை அடக்கி வை, ரொம்ப பேசுறா. மாமா, எங்க மேல அபாண்டமா பழி போட்டதுனாலதான் நான் அவங்கள ஷட் அப்னு சொன்னேன். நான் சொன்னதுல என்ன மாமா தப்பு இருக்கு? நாங்க இந்த வீட்டு மருமக, நாங்க வாழ வந்த குடும்பம் மாமா இது. நாங்களே இந்த குடும்பத்து மானத்தை கெடுப்போமா? நானும் தேவி அக்காவும் இந்த போட்டோவை எப்படி மாமா பத்திரிக்கை கொடுப்போம்? முதல்ல அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன மாமா இருக்கு? என்ன நியூஸ் போட்டிருக்குன்னு பாருங்க. வீட்டுக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நானே என்ன பத்தி கேவலமா நியூஸ் கொடுப்பேனா? என் மேல குத்தம் சொன்னாலும் அதுல ஒரு நியாயம் தர்மம் வேண்டாமா? குனிய குனிய கொட்டிக்கிட்டே இருப்பாங்களா? நியூஸ ஒழுங்கா படிங்க. ஊர் பேர் தெரியாத பொண்ணு, ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு, இப்படிலாம் இவங்களே பத்திரிக்கைக்கு நியூஸ் கொடுப்பாங்களா? பேசுறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கணும்ல. ஏன் கொடுக்க மாட்டீங்க? அண்ணி கொடுத்த நகைய கொஞ்சம் கூட கூசாம சேட்டு கடையில வித்த வைவ. ஆபீஸ் ஃப்ரெண்டு கிட்ட 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினவ. இப்படி எல்லா இடத்துலயும் இன்ஸ்டால்மெண்ட்ல அண்ணியோட மானத்தை வாங்கிக்கிட்டு தெரிஞ்சா இப்ப அதெல்லாம் பத்தாதுன்னு மொத்தமா பழி வாங்கிட்டா. இங்க பாரு, குனிஞ்ச தலை எங்க அண்ணி நிமிரல. ஏன் அபி, ஏன் அர்ஜுன், இதுக்கு முன்னாடி அண்ணியை இப்படி பாத்திருக்கீங்களா? பாருங்கப்பா, பாருங்க, நல்லா பாருங்க. ஏங்க பாருங்க. அண்ணி, கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. நீங்க எதுக்காகவும் தலை குனிய கூடாது. செல்வா, அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். எங்க தப்பு நடந்திருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். தயவு செஞ்சு இப்படி இருக்காத. பார்க்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு செல்வா. அம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, பேசுங்கம்மா. ப்ளீஸ்மா, ஏதாவது பேசுங்க. அம்மா, அம்மா ப்ளீஸ்மா, ஏதாச்சும் பேசுங்கம்மா.